திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு 2 பெரும் கட்சிகள் போட்டிடுறாங்க. ரோஹிணி தேட்டர் உரிமையாளராக இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் தேட்டரில் ஒரு ஊழல் இருக்குது, டிக்கெட்டை இந்த மாதிரி விற்கிறது. இந்த எம்எல்ஏ சீட்டு கிடச்சதுக்கு அப்புறமா தான் உங்களோட பணிகளை தொடங்குறீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காளியம்மன் அவர்களுடைய அதை பேசியிருந்தாங்கல்ல, லைக் ரோஹிணி சின்ன பையனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. மரியாதைக்குரிய ரோஹிணி தேட்டருடைய உரிமையாளர் அவருக்கு என்னங்க மக்களுடைய பிரச்சனை தெரியும்? வணக்கம். தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக உங்களை மதுரவாயில் தொகுதியோட எம்எல்ஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? லைக் விஜய் அவர்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. அதோட அதை எப்படி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்னு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ப்ரிவிலேஜ் அண்ட் ஹானர்ட். ஏன்னா தளபதி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ 234 கான்ஸ்டிடுவன்சிஸ்லேயே விஜய் அவர் தான் நிற்கிறாரு. இப்போ விஜய் அண்ணாவை ரெப்ரசென்ட் பண்ணி நான் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன். பிகாஸ் அவ்வளோ பேர் ஏங்குறாங்க அவர் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு. ஸோ அந்த சமயத்தில் அதுவும் சென்னை சிட்டியில் நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னா இட்ஸ் வெரி பிளெஸ்ட் தான் நான் சொல்லுவேன். அதுக்கான ஒர்க் நான் முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக இது திமுகன்னு சொல்லிட்டு 2 பெரும் கட்சிகள் போட்டிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பத்மபிரியா அவர்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக 2021 கண்டஸ்ட் பண்ணாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியும் 2 பேரோட ஓட் பேங்கே நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 20,000 சொல்லிட்டு மோர் தென் 50,000 ஓட்டு வந்துடுது. ஸோ இந்த ஓட் பேங்கை தாண்டியும் 2 மடங்கா லைக் பெஞ்சமின் அவர்கள் கிட்டத்தட்ட 85,000 87,000 ஓட்டு வச்சுருக்காங்க. கணபதி அவர்கள் 1,17,000 ஓட்டு வாங்கி ஜெயித்திருக்காரு. இந்த பெரும் முதலைகள் மத்தியில் நம்ம தாண்டி வர்றது, அது எந்த அளவுக்கு நீங்கள் அதை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நேயர்களுக்கு கொஞ்சம். இல்லைங்க, இப்போ என்னென்னா மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி பொறுத்தவரை உங்களுக்கு ஆஃப்டர் எஸ்ஐஆர் அரௌண்ட் 3,64,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் 33,000லாம் ஒரு சின்ன நம்பர். ப்ளஸ் உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் பீப்புள் ஹூ வாண்ட் சேஞ்ச். ஸோ அப்படி சேஞ்ச் எதிர்பார்க்குறவங்க தான் ஆல்டர்னேட்டிவ்க்கு போனாங்க. ஸோ மேபி எம்என்எம் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வரல அவங்களுக்கு அந்த டைமில். ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அவங்க இல்லை நான் சொல்கிறேன். பட் இப்போ நமக்கு எங்கள் கட்சி மேலேயும் எங்கள் தலைவர் மேலேயும் ஆஸ் அ கேண்டிடேட் என் மேலேயும் சில பேருக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால ஐ ஹாவ் தட் பொட்டன்ஷியல் டு ஃபேஸ் அந்த 2 முதலைங்கன்னு சொல்கிறீங்களே. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது, அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்ல வரேன். இல்லை, ஆக்சுவலாக நான் நம்புகிறேன்னா கிட்டத்தட்ட 30,000 50,000 ஓட்டு வந்துருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி மோர் தென் 3 lakhs ஓட்டு இருக்குல்ல. இந்த மோர் தென் 3 lakhs ஓட்டில் போலிங் ஆகுறதுங்கிறது கம்மியாக லைக் ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த டைமில் இந்த ஆன்டி டிஎம்கே திமுக எதிர்ப்பு வாக்குகள் லைக் அண்ணா திமுக வேணாம் அப்படிங்கிற ஒரு நினைக்கக்கூடிய ஓட்டர்ஸ், அதை தாண்டி இந்த மக்கள் நீதி மையம் அவங்க இப்போ கண்டஸ்டே பண்ணல. ஸோ அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி இதோட ஒட்டுமொத்த வாக்குகள் வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணீங்க, மக்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அப்படி நம்பிக்கை இருக்குங்கிற ஒரு விஷயம் வரும்போது என்னோட ஒரு கேள்வி என்னென்னா, பர்சனலாக ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இப்போ மக்கள் எல்லாரும் ஒரு 19 ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வரீங்க. அப்போ நீங்கள் ஒரு தேட்டர் உரிமையாளராக நீங்கள் ரோஹிணி தேட்டர் உரிமையாளராக இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் தேட்டர்லேயே ஒரு ஊழல் இருக்குது. லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிக்கெட்டை இந்த மாதிரி விற்கிறது அப்படிங்கிற ஒரு 19 ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் அப்போது மக்கள் மத்தியில் ஒரு ஊழலை ஒழிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல, அதுக்கு உங்ககிட்டே இருந்து ஒரு பதிலா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேட்டர் எப்படி ஒர்க் ஆகுன்றது பல பேருக்கு தெரியல. அது நம்ம மட்டும் விற்கிறது கிடையாது. அது டிரான்ஸ்பரண்ட் மெத்தட் தான். நம்ம ஆன்லைனில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறோம். என்னென்ன ஸ்ப்ளிட் அப்போட ஜிஎஸ்டி என்ன, உங்களுக்கு லோக்கல் பாடிஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டி என்ன, சென்ட்ரல் ஜிஎஸ்டி என்ன, எல்பிடி என்ன, லோக்கல் பாடி டேக்ஸ் ஒன்று இருக்குது. எல்லாமே பேஸ் ப்ரைஸ் என்ன தான் வரும். ஸோ பீப்புள் தே நோ வாட் த ப்ரைஸஸ் தான் வாங்குறாங்க. நம்ம இந்த சில ஃபர்ஸ்ட் ஷோஸ்லாம் நம்ம கொடுத்துருவோம், லைக் பல்க் புக்கிங், இப்போ கார்ப்பரேட் புக்கிங்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேன் கிளப் இருக்கட்டும், அவங்க இன்டர்ன் என்ன பண்ணுவாங்க, இப்போ செலிப்ரேஷன் நிறைய பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க பண்ணும்போது அவங்க சொல்லிடுவாங்க குரூப்பில், வாலண்டரி யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ கொடுங்க, வி வில் யூஸ் தட் ஃபார் செலிப்ரேஷன் வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் ப்ரைஸ் மைட் கோ அப். அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு போகும்போது சொல்கிறது வெளியே எக்ஸாக்ட்லி நம்ம கவுண்டர்லேருந்து விற்க முடியாது. ஸோ தேர்ட் பார்ட்டி போகும்போது, ஆனால் தேர்ட் பார்ட்டியோடு நிறுத்தாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 10 பேர் கை மாறுது. ஸோ என்கிட்ட ஒருத்தவங்க டிக்கெட் கேட்டிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லியிருப்பேன், டிக்கெட் இருக்குன்னு இருக்காது இல்லை. பட் அந்த பர்சனே தேட்டரில் இருப்பாங்க. ஒரு யார்கிட்ட வாங்கினீங்கன்னா நான் XYZ வாங்கியிருப்பேன்பாங்க. ஸோ ஒரு 10 பேர் கை மாறும்போது மாறிட்டே இருக்கும். ஜஸ்ட் லைக் ஐபிஎல் அப்படி தான். ஒரு 10 பேர் வாங்கும் போது கை மாறும், ப்ரைஸ் ஏறுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னால் மட்டும் இல்லை,
நோ தியேட்டர் கேன் ஸ்டாப் தட். எங்களுக்கு என்ன எல்லா எஃபர்ட்ஸ் போடுவோம், நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்கிறோம், அவேர்னஸ் கொடுக்குறோம், டோன்ட் பை தேர்ட் பார்ட்டி, எங்கிட்ட டேட்டா வாங்கன்னு சொல்கிறோம். ஸோ அது நடக்கும் போது நம்ம வந்து வியோனை வில் ஸ்டாப்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ வரும்போது இந்த கேள்வி நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்களோன்னு நினச்சேன். இல்லை நல்லது, நீ கேட்டது நல்லது. ஏன்னா மக்களுக்கும் எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்னொரு சமீபத்தில் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, மதுரவாயல் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 5090 ரூபா வரி கட்டுறோம். மற்ற லைக் வந்து தொகுதிகளில் எல்லாம் வரி கம்மியாக இருக்குது. ஸோ நாங்கள் இவ்வளோ கட்டியும் எங்களுக்கு வந்து போதிய வந்து லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட் இல்லை. அது தண்ணி வந்து 1/2 மணி நேரம் மழை பெஞ்சாலே கிட்டத்தட்ட முட்டிய அளவுக்கு தண்ணி வந்துடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்க. ஆக்சுவலாக இதுக்கு உண்மையிலேயே நீங்கள் வந்தீங்கன்னா லைக் இது எப்படி நீங்கள் ஒரு இந்த பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்எல்ஏக்கு அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிளியர் டிஃபைன் ஆகி தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன அவரோட பவர் இருக்குன்னு அவருக்கு தெரியணும். ஸோ அது தெரியாமலே சில பேருக்கு வந்து திடீர்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரிய முடியுது பல பேருக்கு, பல தொகுதியில். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நான் நீ சொன்னதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா, அதில் வந்து டி நகர், வெஸ்ட் மாம்பலம், நுங்கம்பாக்கம் அதெல்லாம் ஹைலி டெவலப்ட் ஏரியா, ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அதில் வந்து நீங்கள் பேஸ் ஸ்ட்ரீட் ரேட்னு ஒன்று இருக்குது. பேஸ் ஸ்ட்ரீட் ரேட் பேஸ் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வேல்யூ இருக்கும். அங்கே இந்த நான் சொன்ன 3 ஏரியாவில் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் வென் கம்பேர்ட் டு மதுராவாயில். மதுராவாயில் சட்டன் ஏரியாஸ், வாலசரவாக்கம் அந்த மாதிரி சில ஏரியாஸில் வந்து மச் ஹையர். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, ஃபெசிலிட்டிஸும் சரி ரொம்ப குறைவு வென் கம்பேர்ட் டு டி நகர், ரெஸ்பாம்பிள், நுங்கம்பாக்கம். ப்ளஸ் நிறைய இடத்துல வந்து வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் கனெக்ஷன் கிடையாது. பட் ஸ்டில் தே கீப் பேயிங் டாக்ஸஸ். நிறைய அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிஸில் நான் பேசும்போது அவங்க முக்கியமான குற்றச்சாட்டு வச்சாங்க, வாட்டர் டேக்ஸ் நாங்கள் பே பண்ணுறோம். அப்போ தே ஷோட் ஃபோன் எடுத்து காமிச்சாங்க, எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு டியூ டேட் அப்படின்னு. ஆனால் வாட்டர் கனெக்ஷன் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் ஜாஸ்தி. ப்ராப்பர்ட்டி டேக்ஸோட 30% தான் வாட்டர் டேக்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாட்டர் டேக்ஸும் ஜாஸ்தியாக கட்ட போகிறீங்க, ஒரு லைன் இல்லாத வாட்டர் டேக்ஸு கட்ட போகிறீங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட். செகண்ட்லி, இப்போ இந்த எம்எல்ஏ இருக்காங்களே, அவங்க வந்து தே ஷுட் ரெப்ரசென்ட். நம்ம வந்து அசம்பிளியில் போய் எங்களோட ஃபெசிலிட்டிஸ் இவ்வளோ இருக்குது, எங்களோட மக்கள் சஃபர் பண்ணுறாங்க, ஸோ தி ஷுட் பி ரிவைஸ் ஆஸ் பர் தி க்ரோத் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அது பண்ணணும். அது பண்ணுறதில்ல. ஸோ அதெல்லாம் நான் போய் வாய்ஸ் எட் பண்ணி எங்களுக்கு மக்களான குரல் போய் எடுத்து காமிப்பேன். ப்ளஸ் நீங்கள் மலை பற்றி பேசியிருந்தீங்க. 4000 crores ஹஸ் பீன் நல்லா கேட்டு சென்னை சிட்டிக்கு மட்டும் நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடத்துல தண்ணி இன்னுமே தேங்கி நிற்கிது. அவங்க ட்ரைனேஜ் தோண்டிகிட்டே இருக்காங்க, ரோடு மோசமாக இருக்குது, தோண்டிகிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த மழை வரும்போது தண்ணி நிற்கிது. ஸோ சும்மா அவங்க டெண்டர் கொடுக்கறதுனால, அவங்க சும்மா தெரிஞ்சவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கறதுனால பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பண்ணுற வேலை சுத்தமாக பண்ணுறது கிடையாது. ஸோ த எக்ஸிக்யூஷன் இஸ் 0. அதுதான் நான் சொல்ல வரேன். அன்றைக்கி நாங்கள் மழை பெஞ்சு 20 minutes பெஞ்சிச்சு. பட் 2 hours கழிச்சு போய் பார்க்குறேன், தண்ணி இன்னும் ஆங்கிள் அளவுக்கு இருக்குது. அதுவும் ஒரு நல்ல பார்ஷ் ஏரியாவில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்த ஃபண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுலன்னு சொல்ல வரேன். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா களத்தில் போய் கேட்டோம், அப்பார்ட்மெண்ட்ஸில் வசிக்கிற மக்கள்கிட்ட கேட்டோம். நீங்கள் இவ்வளோ நாள் லாஸ்ட்டு இப்போது நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன மாதிரி பணி ஆட்டியிருக்கீங்க லைக் இவ்வளோ நாட்களில், லைக் இந்த எம்எல்ஏ சீட்டு கிடச்சதுக்கு அப்புறமா தான் உங்களோட பணிகளை தொடங்குறீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லை, நான் ஒரு கடைசி ஒரு 9 yearsஆகவே ஒரு என்ஜிஓவில் பார்ட்டாக இருக்கேன். அங்கே வந்து நாங்கள் பல உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாட் ஜஸ்ட் சென்னை, மற்ற ஸ்டேட்லையுமே. இப்போ யூபியில் ஃப்ளட் வந்தபோது, கேரளாவில் ஃப்ளட் வந்தபோது ரோஹினி தேட்டர் ஒரு பேஸாக வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரோஹினி தேட்டரில் நம்ம கலெக்ஷன் பாயிண்ட் பண்ணுவோம். அங்கேருந்து ட்ரக்லாம் லோட் பண்ணி நான் சென்னையில் நான் லோக்கலில் டேரெக்டாக நான் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். இப்போ 2 years பேக் சென்னையில் ஃப்ளட் வந்துச்சு. ஸோ நான் போய் லோக்கலில் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ரிலீஃப் மெட்டீரியல்ஸாக பண்ணிட்டு இருந்தேன். நாட் ஜஸ்ட் மதுராவாயில், த்ரூ அவுட் சிட்டி நான் பண்ணேன். ஜஸ்ட் அது விளம்பரப்படுத்தாமல் விளம்பரம் பெருசாக படுத்தலை. ஐ டோன்ட் பிலீவ் இன் பப்ளிசிட்டி பேசிக்காக. ஸோ நம்ம பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், வெளியே தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 9 yearsஆக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சார் என்னன்னா, இந்த மதுக்கடைகள் இருக்குல்ல, லைக் என்னன்னா காலேஜ் பக்கத்தில் இருக்குது, லைக் ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்குது, உங்கள் தேட்டருக்கு பக்கத்துலேயே அந்த டேர்னிங்லேயே ஒரு டாஸ்மாக் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி குறைக்கிறதுக்கு, அதை தாண்டி வந்து என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க, இல்லை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஏதாச்சும் போராட்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎம்கேக்கே தெரியும் அது ஒரு தவறுன்னு. ஏன்னா அவங்களோட 2020 மேனிஃபெஸ்டோலேயே கனிமொழி அவர்களே சொல்லியிருந்தாங்க. இல்லை, அஃபிஷியல் மேனிஃபெஸ்டோலே இருக்குது. அவங்களோட டாஸ்மாகோட எண்ணிக்கை பூரணமாக ஒழிக்க மாட்டோம், பட் ஸ்டெப் பை ஸ்டெப் கம்மி பண்ணுவோம்னு சொன்னாங்க. பட் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FL2, FL3 லைசன்ஸ்லாம் ஈஸியாக கிடச்சிட்டே இருக்குது. ஸோ டாஸ்மாக் இஸ் இன்க்ரீஸிங். அதுவும் இப்போ நம்ம பள்ளிக்கூடம் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஜோன் நடுவில்லாம் வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இந்த விமன் சேஃப்டிலாம் ரொம்ப ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ அது தட் ஹாஸ் டு பி ஸ்டாப்ட். இப்போ நீங்கள் ஐயப்பாக்கம் ஊராட்சி நான் போயிருந்தேன், தட் பிலாங்ஸ் டு மதுரவாயல் கான்ஸ்டுவன்சி. 1 kilometer ரேடியஸில் 5 to 6 டாஸ்மாக் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்பவே, அதுவும் பெண்கள் எஸ்பெஷலி, தே ஃபீலிங் ரொம்ப அது ஒரு இஷ்யூவாக கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்து
எடுத்து சொல்லி இல்லைன்னா தேவைப்பட்ட போராட்டம் எம்எல்ஏ ஷுட் கம் ஃபார்வர்ட், மக்கள் கூட சேர்ந்து என்ன பண்ணலான்னு பேசணும். எதுவுமே பண்ணுறதில்ல. ஐயப்பாக்கம் தொகுதியில் 2-3 தடவை வந்திருக்காரு இந்த 5 வருஷத்தில். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, கணபதி அவர்கள் வந்து லைக் அவருக்கு சார்ந்த நபர்களுக்கு, கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் பண்றது மாரியும், லைக் வந்து பட்டா இஷ்யூ பண்றது, இந்த மாரிப்பட்ட விஷயங்கள். ஸோ முக்கியமா இந்த லைக் சிட்டி சைடுல இருக்கக்கூடிய மக்களுக்கே லைக் லேமேன்ஸ்க்கு இருக்காங்கல்ல, அவங்க பாதிக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, எங்களுக்கு பட்டா வாங்கி குடுங்க. இத்தன வருஷமா நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதுல ஏதாச்சும் நீங்க வந்து இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கீங்களா? லைக் அப்படிங்கிற ஒரு இல்லை, டிஎம்கே ஏடிஎம்கே பொறுத்த 2 கட்சியுமே அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸ், நிர்வாகி உறுப்பினருக்கு மட்டும்தான் அவங்களோட ஹெல்ப் ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற காமன் பப்ளிக், அவங்க ஓட்டு போடுற மக்களுக்கு அவங்க பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஓட்டு கேட்கும் போது மட்டும் வராங்க தவிர மீதி 5 வருஷம் வரதே கிடையாது. பட் நாங்கள் ஒரு மாற்று அரசியலாக ஒருத்தருக்கும் தேவை எப்படி எங்கள் பார்ட்டி பர்சனை கன்சிடர் பண்ணுவோம், அதே மாதிரி தான் ஒரு ஓட்டரும் கன்சிடர் பண்ண போகிறோம். அதுதான் எங்களோட பேசிக் யூஎஸ்பியே. எல்லாருமே சமமாக இருக்கணும், எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அதை வச்சு நாங்கள் முன்னெடுத்து போயிட்டுருக்கோம். அதான் எங்கள் தலைவரும் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் வரும் சார். அதாவது பெண்கள் பாதுகாப்பு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல. பெண்களுக்கு இந்த டாஸ்மாக்னால பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறது. ஸோ இப்போ டிவிகே சார்பா பல வந்து இது குடுத்துருக்காங்க, வாக்குறுதிகள் குடுத்துருக்காங்க. இதுல பெண்களுக்கான பாதுகாப்பா நீங்க ஒரு எம்எல்ஏவா, ஒரு இண்டிவிஜுவலா மதுரவாயல் தொகுதிகள்லயே உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. லைக் என்னன்னா, அ நைட்டு வந்து பிங்க் பேட்ரோல்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இது பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆனா வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. பெரிய லெவல்ல பார்த்தது கிடையாது. ஸோ அவ்ளோ இஷ்யூஸு இங்க வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கும்போது, அதுக்கு வந்து நீங்க எந்த மாரி இனிஷியேட்டிவ் உங்க கட்சி சார்பா நீங்க உங்கள தாண்டி கட்சி சார்பா நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது மக்களுக்கு எப்படி பெண்களுக்கு முக்கியமா எப்படி பெண் குழந்தைகளுக்கு உபயோகமா இருக்குங்கிற மாரி இல்லை, பெண்களுக்கு ஒரு தனி இலாக்காவே தலைவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு எல்லாமே அதில் உள்ளடங்கி இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பிங்க் பேட்ரோல் பற்றி சொல்கிறீங்க. ஆன் பேப்பர் மட்டும் தான் இருக்கும் தவிர எக்ஸிக்யூஷனில் அது இல்லை. நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் பார்த்தது கிடையாது. ஸோ வாட் எவர் யூ ப்ராமிஸ், எங்கள் தலைவர் சொல்கிறது அப்படி தான், செய்ய போகிறத மட்டும் தான் சொல்லுவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நிறைய தெருவில் நான் கேம்ப் பண்ணி பார்க்குறேன், பல தெருவில் ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது, ரொம்ப டார்க்காக இருக்குது. ப்ளஸ் ரோட் வெரி பேட் கண்டிஷன், சிசிடிவி கேமரா சுத்தமாக கிடையாது. ஸோ அதெல்லாம் பேசிக் கம்யூனிட்டிஸ் ஒரு சென்னை மாதிரி சிட்டியில் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. அதெல்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதெல்லாம் முதற்கட்ட வேலைகளை பண்ணுவேன் எம்எல்ஏ ஆன பிறகு. இன்னொரு விஷயம் பிரதர். அதாவது இப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆன ஒரு கேள்வி என்னன்னா, இது ரொம்ப டார்க்காக ஸ்ட்ரீட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இது வந்து ஒரு கார்ப்பரேட்னால சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி உங்களுடைய நிர்வாகம் மூலமாக அது மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? லைக் வந்து இண்டிவிஜுவல் லைக் எம்எல்ஏ இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நான் ஒரு கார்ப்பரேட்டாக நான் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலமாக கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ஒரு ஃபண்டிங் மூலமாக கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்கள் பல உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல வந்து தேவைப்படுறவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ், நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேள்வி இல்லை சொல்கிறேன், பர்சனலாகவும் சரி எங்களோட கம்பெனி மூலமும் சரி எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். நாங்கள் நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்டாஃப், எங்கள்கிட்ட ஒரு 500 ஸ்டாஃப் இருந்தாலுமே அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தெரிஞ்சு யார் ஹெல்ப் கேட்டாலும் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இப்போ சிஎஸ்ஆர் வந்து கவர்மெண்ட் மூலியமாக தான் பண்ணோம். எங்களுக்கு வந்து இந்த 2 கவர்மெண்ட் நம்பிக்கை இல்லை, அவங்க வந்து கரெக்டான இது போய் சேருவாங்க. ஈவன் இந்த ஃப்ளட் அப்பையும் கவர்மெண்ட் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இது பண்ணுவாங்க. இப்போ அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அந்த ஃபண்டு முழுமையாக தேவைப்படுறவங்களுக்கு சேருமான்னு தெரில. ஸோ நான் பர்சனல் நானே போய் பண்ணிடுவேன், அது என்னோட பாலிசி. ஓகே. நான் ஏன் இந்த கேள்வி முன் வச்சேன்னா, லைக் வந்து மக்கள்கிட்ட என்னதான் நம்ம வந்து வலதுகரம் செய்கிறது இடதுகரம் தெரியாமல் இருந்தால் கூட லைக் எண்ட் ஆஃப் த டே கேட்குற கேள்வி என்னன்னா, நீ இந்த தொகுதியில் இவ்வளோ நாள் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்விகளை முன்வைப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக கேட்குறேன். இன்னொரு விஷயம் இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, அதை தாண்டி வந்து திரு விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு லைக் மதுரவாயல் தொகுதியில் என்னைக்கு வராரு, பிரச்சாரத்துக்கு முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு? பிரச்சாரம் ஐ திங்க் ஒரு 15-16 நாட்கள் போயிட்டுருக்கு, ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. நாங்கள் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண அணிலேருந்தே ஃபஸ்ட் லைக் மார்னிங் அனௌன்ஸ் பண்ண ஈனிலேருந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டேன்னா, இப்போ நான் ஒரு 100-120 பீப்புளோட ஸ்டார்ட் பண்ணுறேன் கேம்பெயினை. நான் முடிக்கும் போது 300 பேர் கொடுப்பாங்க. பீப்புள் ஆர்கானிக் அவங்களே வாலண்டரியாக வராங்க. லைக் விமென்னாலும் சரி, யங் பீப்புளும் சரி, ஆர்கானிக்காக அவங்களே வந்து கண்டிப்பாக ஜெயிக்க வைங்க, டிவிக்கு கோட்டு போடுங்க, அவங்க மற்றவங்களுக்கு கேட்குறாங்க. அந்தளவு ஒரு பீப்புள் மூவ்மெண்ட் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே மேபி எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து இந்த டைம் ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து ரிப்பீட் பண்ண போகுது. இல்லை, அதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு மிகப்பெரிய கிடச்சிருக்கு. அதாவது என்னன்னா, மதுரவாயில்னாலே இந்த பில்லரை எல்லாரும் மறக்க முடியாது. இந்த ரோட்டுக்கு நடுவில் பில்லர் மட்டும் தனியாக நிற்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நம்ம பில்லரை பார்க்க முடியும், மோர் தென் 10 இயர்ஸ். ஸோ இது வந்து எதுக்காக இன்னும் அந்த பில்லரை நட்டு வச்சிருக்காங்க, இல்லை அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, இல்லை நீங்கள் வந்ததுக்கப்புறமா அது உண்மையிலே பாலம் கட்டுவாங்களா, இல்லை மெட்ரோ கட்டுவாங்களா, இல்லை என்ன தான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ தான் அது ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்குது.
ரோடு ரெண்டு பேருக்குள்ள சண்டையில அதுதான். ஸோ இவங்க வந்தால் இவங்களோட ஃபேவர் பண்ணுற கான்ட்ராக்டர் கொடுக்குறாங்க, அவங்க வந்து அவங்க ஃபேவர் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, மாற்றி ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அயன் ராட்லாம் பார்த்தா துரு பிடிச்சிருக்கு, பாதி இது அப்படியே ரோட்லேயே போட்டுச்சிருக்காங்க. பல ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுனால ஸ்கூல்ஸாக சுற்றி இருக்குது. ஸோ ஸ்கூல் குழந்தைங்க கிராஸ் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் சென்னையோட கேட்வேயாக மதுரவாயில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பெங்களூர் சிட்டியில் இருந்தாலும் சரி, வேலூர் அந்த சைடில் இருந்தாலுமே நீங்கள் மதுரவாயில் கிராஸ் பண்ணால் சென்னைக்குள்ளே வர போகிறீங்க. ஸோ உங்களுக்கு சென்னையை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. ஸோ அந்த இம்ப்ரெஷன் கொடுத்தா மக்களுக்கு சென்னை பற்றி எப்படி ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். ஸோ அது வந்து பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் சென்னை சிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து இந்த மாதிரி பில்லர்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்குது. ப்ராப்பராக ட்ரான்ஸ்பரண்டாக டெண்டர் கொடுக்குறாங்களோ அவங்க கரெக்டான டைம் ஃப்ரேம் கொடுத்து இது முடிச்சு ஆகணும். இல்லைனா அதுக்கான பெனால்ட்டிஸ் வந்து ஹேஸ் டு பி இம்ப்ளைடுன்ற ஒரு கண்டிஷன் போட்டே ஆகணும். இதெல்லாம் இவங்க மாற்றி கவர்மெண்ட் மாற அவங்க மாற்றி மக்கள் தான் சஃபர் பண்ண போகிறாங்க. அவங்க பாக்கெட் ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க, பட் மக்கள் தான் சஃபர் பண்ணுறாங்க. இப்போது அந்த சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது எந்த அளவுக்கு உங்களுடைய ஒரு பர்சனல் இன்டென்ஷன், இதெல்லாம் பண்ணால் நான் வந்தால் இந்த தொகுதியை இப்படி மாற்றும் போது சென்னைக்குள்ளே ஒருத்தங்க எந்த மாநிலத்திலேருந்து எந்த மாவட்டத்துலேருந்து வந்தாலும் என்னடா இது இந்த ஒரு தொகுதி இப்படி மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன இனிஷியேட்டிவ் நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்க? இந்த மதுரவாயில் இப்படி மாத்திரம் அந்த சிட்டிக்குள்ளே ஆஃப் த சிட்டிக்குள்ளே போகணுன்னா இதை தாண்டி போகணுன்னா இதை பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை, ரொம்ப பேசிக் திங்ஸ் ஒழுங்காக பண்ணாலே போதும். கீப் திங்ஸ் சிம்பிள். நான் ஐ ட்ராவல் லாட். ஸோ நான் பார்ப்பேன் மற்ற ஊர்லாம் போகும்போது இதெல்லாம் நம்ம ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமேன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம ரோட்டில் போனால் நடைபாதையே கிடையாது, பெடஸ்ட்ரியன் பாத்வே கிடையாது, ரோட்டில் தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. லாட் ஆஃப் டஸ்ட். நீங்கள் மதுராவில் வந்து கேபிட்டல் ஃபார் கார்பேஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்கே போனாலும் டம்ப் யார்டு தான். பயங்கரமான ஒரு கேட் கம்யூனிட்டி இருக்கும், அது பக்கத்து பிளாட்டே ஒரு டம்ப் யார்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது மக்கள் வந்து ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் பிகாஸ் ஆஃப் த ரோட் டிராஃபிக். நீங்கள் மதுரவாயில் ஃப்ளைஓவருக்கெல்லாம் ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குது. நான் ரீசெண்டாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போட்டேன் சோஷியல் மீடியாவில். நெக்ஸ்ட் டே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணுறாங்க. ஸோ இதே நீங்கள் 5 இயர்ஸாக பண்ணல, நிறைய பேர் அந்த டிச்சில் விழுந்து அடிபட்டிருக்காங்க, அதான் தவிர்த்துருக்கலாம்ல. ஸோ நான் என்னென்னா பேசிக் நீங்கள் ப்ராப்பராக கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணி பஸ் லேன்லேருந்து ஒரு பெடஸ்ட்ரியன் பாத்வே எல்லாமே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிலாம் கொடுத்து பண்ணாலே கீப் திங்ஸ் சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாலே வந்து யூ வில் அட்டைன் வாட் யூ வாண்ட். இவ்வளோ குப்பை போட்டோம் எதுக்கு பிரதர் இவங்களுக்கு திருப்பி ஓட்டு போடுறாங்க? அதுதான் மக்கள் வந்து மாற்றுறதுக்கு டைம் வந்துருச்சு. அவங்களே உணர்ந்துட்டாங்க, இவெல்லாம் தப்பு பண்ணிட்டோம், கரெக்டான கட்சி வந்துருச்சுன்னு அவங்களுக்கு மனசில் பதிவாயிடுச்சு. ஏப்ரல் 23 விசில் சின்னத்தில் போடுறதுக்கு எல்லாம் தயாராகிட்டாங்க. எனக்கு லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? இன்னைக்கு காளியம்மாள் அவர்களுடைய பேசியிருந்தாங்கல்ல, லைக் ரோனி சின்ன பையனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன பையனா லைக் வந்து உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வெற்றியடனுங்கிறது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். லைக் வந்து நீங்கள் கடைசியாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் சொல்ல விரும்புகிறது ஒரே ஒரு மக்களுக்கு? இல்லைங்க, நான் வந்து 18 வயசுலேருந்தே லீடர்ஷிப் ரோல்ஸ் இருந்திருக்கேன். ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி. காலேஜ் படிக்கும் போது நியூயார்க்கில் போய் குளோபல் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷங்காய் அண்ட் பீஜிங் அதெல்லாம் செலக்ட் பண்ணி அங்கே போய் நான் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் வித் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. நான் தான் ஒன்லி ஏஷியன் டு பி பார்ட் ஆஃப் த கான்ஃபரன்ஸ். ஸோ த்ரூ அவுட் மை கரியர் நான் லீடர்ஷிப் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ த வே ஃபார்வர்ட். அது மட்டும் இல்லை, ஐ எம் வெரி அவேர் ஆஃப் வாட் த கரண்ட் சினாரியோஸ். அதெல்லாம் தாண்டி ஐ எம் அட்வொகேட். இப்போ ஒரு காரியம் வந்து கவர்மெண்ட்டால் பண்ண முடியலன்னா அதை எப்படி லீகலாக போய் பண்ண முடியுன்ற ஒரு நேக்கும் எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் கம்பைண்டாக வித் த யூத் எனர்ஜி இன் மீ அண்ட் பீப்புள் அரவுண்ட் மீ எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுன்ற ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. மாற்றத்தை நீங்கள் எப்படி நம்புறீங்களோ, மக்கள் எப்படி நம்புகிறாங்களோ, நம்மளும் நம்புகிறோம். வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.